ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகைன் ஒரு ஒன் பீஸ் தியரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியரி எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லூஃபியோட நெக்ஸ்ட் பவரை பற்றின ஒரு தியரி தான். ஆக்சுவலாக ஒன் பீஸோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் வெர்சஸ் கண்ட்ரோல்னு ஒரு தீம் மேலே பில்ட் ஆகியிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் தீம் தான். அண்ட் அந்த கான்செப்ட் இப்போ எல்பஃப்ல ஒரு ஃபுல் ஃபார்மில் பார்க்க போகிறோம். அந்த டோமி ரிவர்சி அப்படின்னு சொல்கிற அந்த மிஸ்ட்ரியஸ் எபிலிட்டி ஜெயன்ஸை மட்டும் டீம்னா மாத்திர ஒரு பவர் கிடையாது. அது லூஃபியோட ஐடியாலஜிக்கு டைரக்ட் ஆப்போசிட். அண்ட் ரிவர்சி கேம் பற்றி ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 2 ஆப்போசிட் பீசஸ் சந்திச்சா உடனே அந்த போர்டு ஃப்ளிப் ஆகிடும். அதே மாதிரி தான் ஈமோவோட பவர், ஹார்ட்ஸ், ட்ரீம்ஸ், ஐடென்டிட்டி இது எல்லாமே ஈமோவால் ஃப்ளிப் ஆகப்படுது. அதுவும் டோமி ரிவர்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த எபிலிட்டியால. ஆனா இப்போ அந்த போர்டு ஃபுல்லா ஈமோ சைடில் இல்லை. ஸோ லூஃபி ஆல்ரெடி சன்கார்ட் நிக்கா ஃபார்மை ரீச் பண்ணிட்டாரு. அதே போல நம்ம ஜுவல்லரி பானியும் அதை டெம்பரரியா ஆக்டிவேட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இது எதுக்கு சொன்னா இவங்க 2 பேரும் 2 பீஸ் அந்த போர்டில் அண்ட் ரிவர்சி ரூல்ஸ்ல இருக்கிற மாதிரி 2 ஒயிட் பீசஸ் ஒரு பிளாக் பீஸை டார்கெட் பண்ணா அது போர்டே ஃபிளிப் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இதுல ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா இந்த ஒயிட் பீசஸ் நம்ம லூஃபி அண்ட் பானியை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அண்ட் அந்த பிளாக் பீஸ் நம்ம ஈமோவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ கேட்க போற கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், ஆனால் அது ஒரு மேசிவ் இம்பாக்டா இருக்கும். இந்த ஒரு தியரிக்கு லூஃபி டாமி ரிவர்சியை டாமி லிபரேஷனா மாற்ற முடியுமா அப்படின்றது தான் இந்த ஒரு தியரி. அதே போல அந்த சிம்பிள் கொஸ்டினும் இதுதான். அண்ட் இதுதான் நம்ம லூஃபியோட நெக்ஸ்ட் பவர் அப்பா இருக்க போகுது. இதை பத்தி டீட்டெயில இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோமி ரிவர்சின்னு சொல்கிற கான்செப்ட் ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு மெட்டஃபோரிக் பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த கேமுடைய ரூல்ஸ் வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பீஸ் 2 பக்கம் இருந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ஆகிடுச்சுன்னா மிடில் பீசஸ் ஃபிளிப் ஆகும். அதே போல தான் ஈமோ ஜெயன்ஸை எமோஷனலாக, ஃபிசிக்கலாக அண்ட் ஸ்பிரிச்சுவலாக ஃபிளிப் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் வாரியர்ஸை வச்சு ஒரு டிமானிக் பப்பட்ஸாக மாற்றுறாங்க. அண்ட் இந்த ஃபிளிப் நடக்கும்போது ஜஸ்ட் அவங்களுடைய பாடியோட பவர் மட்டும் மாறாது, அது அவங்க ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3 கோர் ஃப்ரீடம்ஸை டோட்டலாக எரேஸ் பண்ணுறாங்க ஒரு வாரியருக்கு இருந்து. அண்ட் ஜெயன்ஸ் கிட்ட இப்போ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஐடென்டிட்டி, பிரைட் அண்ட் வில்னு சொல்ற இன்னர் வேர்ல்ட ஃபுல்லா லாக் பண்றாங்க. ஸோ இந்த ரிவர்சி பவர் ஒன் பீஸ்ல ஃப்ரீடம் சிம்பிளைஸ் பண்ற லூஃபிக்கு இன்னும் பெரிய ஐடியாலஜிக்கல் சேலஞ்ச் கிரியேட் பண்ணுது. ஆனால் இது எல்லாம் ஃபிசிக்கல் கண்ட்ரோல் இல்லை. டோமி ரிவர்சியோட ட்ரூ டேஞ்சர் இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ லூஃபி எப்பவுமே ஃப்ரீடம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுவார். ஸோ ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் தேவைப்படுது, ஒரு ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது அண்ட் அவங்களுடைய ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் தேவைப்படுது. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது ஈமோட பவருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பீஸில் ஹார்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம நாமி, ராபின் அண்ட் கட்டகுரி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஹார்ட் ஃபுல்லி ஃப்ரீடம் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாடி ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க சோல் அண்ட் சாய்ஸஸ் கேஜில் தான் இருந்தது. ஸோ டாமி ரிவர்சி அதை எக்ஸ்ட்ரீம் ஃபார்மில் பண்ணுது, விக்டிம்ஸோட வில்ல கம்ப்ளீட்லி எரேஸ் பண்ணுது. இந்த ஜெயண்ட் வாரியர்ஸ் ஒன்ஸ் ஒரு ப்ரௌட் எல்ப் ஆஃப் கிங்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் ப்ரொடக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ லாஜிக், மாரல்ஸ், ஹானர் எல்லாம் ஈமோ கிட்ட லூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஈமோ அவங்களுடைய கண்ட்ரோல் மட்டும் எடுத்துக்கல, அவங்களோட ஒபீடியன்ஸை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஜெயன்ஸுடைய ட்ரெடிஷனல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட், பிரேவரி அண்ட் வாரியர் ஸ்பிரிட் அப்படின்னு இது எல்லாமே ஃபுல்லாக இன்வெர்ட் ஆகுது. அவங்க பவர் இப்போ ப்ரைடுக்கு இல்லை, ஃபியருக்கு சர்வ் பண்ணுது. அந்த இடத்துல ஒன் பீஸோட கோர் மெசேஜ் ஸ்பீக் ஆகுது. என்னன்னா எ லைஃப் வித்தவுட் எ ஃப்ரீடம் ஈவன் வித் ஸ்ட்ரென்த் இஸ் ஜஸ்ட் அனதர் ஃபார்ம் ஆஃப் டெத். இதுதான் அந்த கோர் மெசேஜ். அண்ட் இப்போ எல்பாஃப்ல இது ஜஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி இல்லை, ஒரு சிவிலைசேஷனோடைய ஐடென்டிட்டியை ஃபிளிப் ஆகியிருக்கு. இப்போ இதில் ட்விஸ்ட் என்னன்னா ரிவர்சி ரூல்ஸுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கு. ஸோ ஒரு பீஸை ஃபிளிப் பண்ணுறதுக்கு 2 ஆப்போசிட் பீசஸ் வேணும். அண்ட் அந்த 2 ஆப்போசிட் பீசஸில் ஒரு பீஸா நம்ம லூஃபியோட கியர் 5th ஃபார்ம் இருக்கு. அண்ட் 2வது பீஸா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாணி தான் அந்த 2வது பீஸ். ஸோ இப்போதைக்கு வாணி டெம்பரரியாக தான் அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அவங்க எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கத்துக்கல. பட் இப்போதைக்கு அந்த செகண்ட் பீஸும் ரெடியா இருக்கு. இப்போ இந்த ரிவர்சி ரூல்ஸ் அப்ளை பண்ணினா 2 நிக்கா ஃபார்ம் யூசர்ஸ் சேம் பொசிஷன்ல இருந்து டீமனைஸ்டா இருக்கிற அந்த ஜெயன்ஸை ஃபிளிப் பண்ண முடியும். ஆனா இங்க அவங்களுடைய நார்மல் ஃபார்முக்கு அவங்களை கூட்டிட்டு போக முடியாது. இப்போ பிளாக்கா இருக்கிற அந்த ஜெயன்ஸை ஒயிட்டா மாத்த வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் அவங்களுடைய லிபரேட்டட் ஃபார்ம்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ஜெயன்ஸுமே அந்த சன்கார்ட் நிக்கா ஃபார்மை அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சன்கார்டுடைய ஆரவை அச்சீவ் பண்ணலாம். இது இமேஜினேஷன் இல்ல. எல்ப் ஆஃப் ரிலிஜன் ஆல்ரெடி சன்கார்டை தான் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ சன்கார்டு தான் அவங்களுக்கு ஒரு மெயின் கார்டா இருக்காரு. அண்ட் அங்கதான் இந்த ஒன் பீஸோட டெஸ்டினி, சிம்பலிசம் அண்ட் பிளாட் எல்லாம் அலைன் ஆகுது. ஆனா இங்க சேலஞ்ச் என்னன்னா லூஃபி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றவர் கிடையாது. அவரு சாவோஸை உண்டாக்குற ஒரு கேரக்டர். ஐ மீன் ஃப்ரீடமா இருக்கிற ஒரு சாவோட்டிக் கேரக்டர். ஸோ அவங்களுடைய பார்ட்னர் வெதர் பானியா இருக்கலாம், லோக்கியா இருக்கலாம், இல்ல வேற எதனா புது கேரக்டர் கூட பார்க்க முடியும். ஸோ அவங்களால லூஃபியோட மூவ்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணி கரெக்டா ரிவர்சி ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெயண்ட் ஃபிளிப் ஆகிட்டாங்கன்னா இந்த கேம் ஓவர், டாமினோ எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேட்டில் ஃபீல்டு டீமன் ஆர்மி இல்ல நிக்கா ஆர்மியா இருக்க போகுது. பட் ஈமோ
ஈமோட பிளான் வந்து இங்கே ஜஸ்ட் ஜெயின்ஸை கன்வெர்ட் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுடைய ட்ரீம்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயின் கோல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் பிக்கெஸ்ட் ஆப்ரேஷன் டூல் வைலன்ஸ் இல்லை, மாக்கரி. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் இல்லை நம்ம ஸ்ட்ராஹேட்ஸை எடுத்துப்போம், அவங்க ஸ்கை ஐலண்டை ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் ஸ்ட்ராஹேட்ஸ் அந்த ஸ்கை ஐலண்டை ரீச் பண்ணி அங்கே இருக்கிற காடை டிஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஓஷனுக்கு வந்தாங்க. அதே போல் எந்த கேரக்டராவது பைரட் கிங் ஆவன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் அந்த கேரக்டரை இன்சல்ட் பண்றதை பார்த்திருப்போம். அப்படி ஒரு கேரக்டரோடைய ட்ரீமை சிரிச்சு இன்சல்ட் பண்ணா அந்த கேரக்டரோட மனசுல இருந்து அந்த ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டிங்யூஷ் ஆகும். ஆனா நம்ம லூஃபி எடுத்துக்கிட்டோம்னா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கு, அதனால தான் அவருடைய ட்ரீமை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இன்சல்ட் பண்ற உலகத்தை தான் நம்ம ஈமோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரீம் பண்ணா அது தப்புன்னு ஃபீல் ஆகிற வேர்ல்ட் அதுதான் ஈமோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லூஃபி பத்தி யாரும் சீரியஸா எடுத்துக்கல இயர்லி டேஸ்ல. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஒரு எக்ஸிகியூஷன்ல அப்பியர் ஆகி இந்த பிளானட்ல இருக்கிற எல்லா கேரக்டருடைய ட்ரீம்ஸை இக்னைட் பண்ணாரு. ஸோ ராஜர் சொன்ன இந்த லைன் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மை ட்ரெஷர் கோ ஃபைண்ட் இட் அப்படின்ற ஒரு லைன் அது மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸை ஓப்பன் பண்ணிச்சு. இதை தான் ஃப்ரீடம் டு ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜெயின்ஸ் மாதிரி ப்ரௌட் வாரியர்ஸ் டீமன்ஸா மாறினா அது ட்ரீம்லெஸ் ஸ்லேவ்ஸா மாத்திர அல்டிமேட் க்ரூயாலிட்டி. எல்பா வாரியர்ஸ் எப்பவுமே சன்னை லுக் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க, இப்போ டார்க்னஸோட டூல்ஸா இருக்காங்க. அண்ட் லூஃபியோட என்ட்ரிலாம் பார்த்தோம்னா ஒரு லைட் என்ட்ரி மாதிரி இருக்கும். பிகாஸ் லூஃபியோட ஜாப் பிசிக்கல் லிபரேஷன் மட்டும் இல்ல, ஹார்ட்டுக்கு ஹோப் அண்ட் ட்ரீம் திரும்ப ரீஸ்டோர் பண்ற ஜாப். அண்ட் இந்த ஜெயின்ஸுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கூட கிடைச்சா டாமி ரிவர்ஸ் செயின் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கான ரீசன் நம்ம லூஃபியா தான் இருப்பாரு. பிகாஸ் நம்ம லூஃபினாலே லவ், ஜாய் அண்ட் அப்சல்யூட் காட். ஆனா இங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதாது, சிம்பலிசம் கூட இம்பார்ட்டன்ட். லூஃபி அண்ட் ஈமோ ரெண்டு பேரும் சேம் காயினோட ஆப்போசிட் சைட்ஸ். ஈமோ டிமன்ஸ் கிரியேட் பண்ண பவர் யூஸ் பண்றாங்க, அதே லூஃபி ஈமோக்கு ரிவர்ஸா ஃப்ரீடம், லாஃபர் எல்லாத்தையும் கொண்டு வர ஒரு கேரக்டர். அண்ட் இந்த கியர் 5th அண்ட் டாமி ரிவர்ஸ் இது ரெண்டுமே லாஜிக் அண்ட் ரூல்ஸுக்கு அவுட் சைடு ஆப்ரேட் பண்ணும். அண்ட் அதே போல ஈமோ சைடு ஸ்லேவரி இருக்கும் அண்ட் நம்ம லூஃபி சைடு லிபரேஷன் இருக்கும். ஸோ இது வந்து பேட்டில் ஆஃப் ஸ்ட்ரென்த் கிடையாது, இது வந்து பேட்டில் ஆஃப் ஐடியாலஜிஸ். ஸோ இந்த ஜெயின்ஸ்லாம் டீமன் ஃபார்ம்ல இருக்கிறப்ப ஈமோ சொல்ற ஒரு லைன் என்னன்னா டீமன்ஸ் ஆர் த ஒன்லி ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து டைரக்ட் சேலஞ்ச் டு நிக்காஸ் பிலாசபி அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த பேட்டில் ஃபீல்டு ஸ்வாடால இருக்க போறது கிடையாது, ஹாக்கியில இருக்க போறது கிடையாது, அண்ட் மெயினா டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்க போறது கிடையாது. ஐ மீன் இந்த பேட்டிலோடைய ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா பிலீஃப் சிஸ்டம். ஏன்னா இந்த பிலீஃப் சிஸ்டம் கொலைட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருவேளை லூஃபி அந்த ஜெயின் ஃபார்மை ரிவர்ஸ் பண்ணிட்டா அது ஜஸ்ட் பவர் ஃபிளிப் கிடையாது, கல்ச்சர், ஐடென்டிட்டி, ஹானர் அப்படி எல்லாமே ரிஸ்டோர் ஆகும் அந்த ஒரு ஃபிளிப்ல. அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த எல்ப் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் நேஷன் மறுபடியும் சிரிப்பாங்க, மறுபடியும் அவங்களுடைய ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்களுடைய ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரியல் வார்னிங் ஷாட். அண்ட் அகைன் லுனாரியன்ஸ், பக்கினியர்ஸ் அப்படின்னு எல்லாரும் திரும்ப வேக்கப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த நாள் தான் ஒன் பீஸோட என் கேம் ஆஃபிஷியலி பிகின் ஆகும். ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் சிம்பிள் மாதிரி தான் தெரியும், பட் எமோஷனலாக ஹெவி. இவங்களோட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபிளிப் பண்ணுறது மூலியமா இவங்களோட ஹார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஆகும். அண்ட் இந்த ஜெயின்ஸ் டீமன் ஃபார்மில் மாறினதுக்கும் ஜஸ்ட் ரீசன் பவர் கிடையாது, இவங்களுடைய பாண்ட், ஃபியர் அண்ட் லாஸ்ட் ஐடென்டிட்டி தான் இவங்க டீமனாக மாறதுக்கான மெயின் ரீசன். அண்ட் லூஃபியோட வே ஆஃப் ஃபைட்டிங்கில் பார்த்தோம்னா வயலன்ஸ் இருக்காது, ஃபன், மேட்னஸ் அண்ட் ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் ஒரு பேட்டலில் நிக்கா ஃபார்ம் யூஸ் பண்ணா நம்ம லூஃபி ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாரு, அவரே ரூல்ஸை காமெடியாக மாற்றி வின் பண்ணுவார். ஸோ இந்த டாமி ரிவர்ஸியோட கண்ட்ரோல் பிரேக் ஆகிறதுக்கு ஒரு கரெக்ட் பொசிஷனிங் தேவைப்படுது. அண்ட் ஒரு செகண்ட் சன்கார்டோட யூசர் ஹெல்ப்பும் தேவைப்படும். அது மேக்ஸிமம் பானி அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த ஒரு தியரியில் லோக்கி நேமை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால லோக்கி ஒரு சன் கார்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எந்த கேரக்டர் நம்ம லூஃபிக்கு செகண்ட் சன் கார்டா இருக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா இந்த ஜெயின்ஸ் ஹார்ட்ல ஒரு டைனி ஸ்பார்க் ஆஃப் ஜாய் மூலியமா அவங்களுடைய அந்த டீமன் ஃபார்ம் பிரேக் ஆகும். மேபி லூஃபியோடைய ஒரு ஸ்டூபிட் ஃபேஸ் ரியாக்ஷன் மூலியமா அப்படி இல்லைன்னா அவருடைய ரப்பர் பவருடைய ஆக்ஷன்ஸ் மூலியமா அந்த ஜெயின்ஸ் லாஃப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்மைலே ஈமு கண்ட்ரோல்ல இருந்து ஒரு கிராக் ஏற்படுத்தும். ஒன்ஸ் அந்த கிராக் ஃபுல்லா பிரேக் ஆச்சுன்னா டோமி லிபரேஷன் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த டீமன் ஆர்மி சடன்லி சன்கார்ட் ஆர்மியா மாறிடுவாங்க. எல்ப் ஆஃப் ஹிஸ்டரி ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் இந்த வேர்ல்டு டார்க்னஸ்ல ஃபிளிப் ஆகி அந்த ஃபிளிப்ல இருந்து லிபரேஷன் கிடைக்கும் போது இந்த ஹோல் ஒன் பீஸ் வேர்ல்டு ரியலைஸ் பண்ணுவாங்க ஃப்ரீடம் பார்க்க ஸ்டூபிடா இருக்கும், ஆனா அது ஸ்ட்ராங்கர் தென் ஃபியர் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு லைனை பத்தி உங்களுடைய தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த ஒரு தியரியை முடியுது. கண்டிப்பா இந்த ஒரு தியரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தியரி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தியரிஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன், அதனால மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே அவள் தான் இந்த வீடியோ கைஸ் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.